பவானியில் நேற்று நடந்தது ரோட் ஷோ கிடையாது. அவர் தனிப்பட்ட பிரச்சனையிலே ஜாலியாக ஊரில் வந்திருக்காரு. இல்லை மக்கள் பிரச்சனை இருக்குல்ல, தனிப்பட்ட பிரச்சனையிலே ஜாலியாக வந்து ஊர் சுற்ற வந்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் எப்படி இருக்குது நம்ம பார்த்துக்கலாம். நம்ம பவானி ஒரு கோட்டை, எருமிக்க கோட்டை, அந்த கோட்டையை எப்படி உடைக்கலாம் அதுக்காக வந்திருக்காரு. எந்த கட்சிக்காரன் முன்னால் நிற்க வச்சு யார் பண்ணாலும் கை கொடுத்து போயிருக்காரு. அப்படியும் சும்மா பேச்சுவார்த்தை தான், ஆனால் உண்மை நடக்காது. அது அடுத்தது நம்ம எடப்பாடி தான் வருவார். 4 வருஷத்துல அவர் ஒன்றும் பண்ண கிடையாது. பவானிலே எதுவும் பண்ண கிடையாது. இப்போ பார்த்தா பாய்ஸ் ஸ்கூல் முன்னே பார்த்தா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் அந்த பக்கம் அவர் போக கிடையாது. பார்த்தா மெயின் ரோடு போட்டு மெயின் ரோடு வர பார்த்தா ஒரு 100 மீட்டர் போகிறாரு. ஏன்னா அவர் சுகர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவருக்கு 10 நிமிஷம் உட்காருவார், 5 நிமிஷம் நடப்பார். இதான் வேலை அவருக்கு. பவானி நகரத்தில் 2 கிலோமீட்டர் நடந்து போய் மக்கள் அது வீடியோ பாருங்கள். 2 கிலோமீட்டர் நடக்கிறாரா இல்லை 100 மீட்டர் நடக்கிறான்னு பாருங்கள். ஒவ்வொரு முக்குக்கும் 150 பேர் நிற்க வச்சுறாரு, கை கொடுக்குறாரு. முக்கியமான ஆளுமே கை கொடுத்துட்டு போகிறாரு. அது பார்த்தீங்கன்னா திமுக கட்சிக்காரர் மட்டும் கை கொடுக்குறாரு. மற்ற யாருமே பொதுமக்கள் சார்பாக யாருமே கொடுக்கறது கிடையாது அவருக்கு. இதே மாதிரி 4 வருஷத்துக்கு முன்னால் வந்து அவர் எதிர்கட்சியில் தலைவராக இருக்கும்போது வந்து மக்களை சந்தித்து மனு வாங்கினார். இப்பயும் மக்களை சந்தித்து மனு வாங்குறாரு. எதுக்குன்னா வீட்டை வந்து பத்திரமா வச்சு அங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு வாங்குறாரு, கப்பல் ஊடுறதுக்கு இது வரைக்கும் விளையாடுறதுக்கு வாங்குறாரு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொள்ளை இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் வந்துட்டு இருக்குது. இப்போ இதை மறைக்கிறதுக்காக தான் வந்து முதல்வர் வந்து போயிட்டு அதே மறைக்கிறதுக்காக நடக்கிறார். ஏன்னா நடந்தால் இன்றைக்கி என்ன நடக்கிறோ நாளைக்கு எல்லாம் பொதுமக்கள் வந்து அதை பார்ப்பாங்க. நாளைக்கு என்ன நடக்குதோ அதை பார்ப்பாங்க. ஆனால் மறந்துடுவாங்க, பாலியல் தொழிலில் மறந்துடுவாங்க.